கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் கொலை வழக்கில் வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமி, அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் உள்ளிட்ட அனைவரும் பீகார் மாநிலத்தை பின்புலமாக கொண்டவர்கள் என்று தகவல் வெளியாகி இருந்ததை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய குற்றங்களிலே வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பது அதிகரித்துள்ளது என்று அண்ணாமலை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஜூன் மாதம் முதல் நடைபெற்றிருக்கக்கூடிய பல சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டி, குற்றங்களில் ஈடுபட்டவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் தொடர்ந்து பல குற்றங்களிலே தமிழ்நாட்டிலே வட மாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, பணி நிமித்தமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்கள், இது இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடியவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தக்கூடிய ஒப்பந்ததாரர்களிடமோ நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கின்றதா? அந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகின்றதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வட மாநிலங்களைச் சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், தற்போதைய பணியிடங்கள், அவர்கள் தங்குமிடம் என அனைத்து தகவல்களையும் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். அதனை தமிழ்நாடு அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி சம்பவம் உட்பட அண்மை காலத்தில் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு பாலியல் குற்றச்செயல்கள் உள்ளிட்ட கொலை உள்ளிட்ட குற்றச்செயல்கள், கொள்ளை உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்பாக அண்ணாமலை பதிவிட்டு வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்பான முறையான கணக்குகளை, ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.